இந்த சுரேஷ் பையால மாறு வருஷத்துக்கு நாளைக்கு டீச்சர் ட்ரெஸ் போட்டுட்டு வான்னு சொன்னாங்க பார்த்தியா? அதனால அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாரான்டி நம்மகிட்ட காட்டுறதுக்கு. ஆமாடி, சூப்பரா இருக்கல. இல்ல, இத்தனை நாள் அந்த பையன் நம்மளை வெறுப்பேத்திருப்பான். நம்ம நல்ல ட்ரெஸ் பண்ணியிருந்தா கூட நல்லாவே இல்லை, சீ ஆய் மாறி இருக்குன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பான். இன்னைக்கு அவனை நம்ம எல்லாரும் சேர்ந்து வெறுப்பேற்றணும். அவனை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி நில்லுங்க, சரியா? இடி, அவன் பாவம் முடி, அப்புறம் ஒரு மாதிரி நொந்து போயிடுவான். இல்ல, உனக்கு அவன் பாவம், நாங்க பாவம் இல்லையோ, விழுந்து விடுவோம் பார்த்துக்க. ஏடி, எங்க வீட்டுக்கு நேத்து எங்க மாமா வந்துச்சோ, என்னெல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு தெரியுமா? என்னடி சொல்ற? என்ன வாங்கிட்டு வந்துச்சு? நிறைய பொருள் வாங்கிட்டு வந்துச்சா? ஏடி, இங்க பாருடி, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், என்னைய பார்க்காம மூணு பேரும் வேணும்னே பார்க்காத மாதிரி கதை பேசிட்டு இருக்கீரோ? ஏடி, ஒழுங்கா அங்க திரும்பு, இல்ல என்ன செய்வனு எனக்கே தெரியாது. ஏடி, இப்ப இங்க திரும்பி பார்க்க போறேனா இல்லையாடி? நான் அப்சாட்டு போயிடுவேன், அப்புறம் எப்பவுமே பேச மாட்டேன் பாத்துக்கோங்க. இல்ல சுரேஷ், வந்துட்டியா? வா வா, நம்ம போய் விளையாடுவோம். என்னடா ஏன் கோவமா இருக்க? என்னாச்சுல? எதுக்கு கோவமா வந்திருக்க? இல்ல, உனக்காக தான் இம்புட்டு நேரம் நின்னுட்டு இருந்தேன் தெரியுமா? நல்ல வேலை வந்துட்டேன். வாழ போய் விளையாடுவோம். சரி, நீங்க யாரும் என் கூட பேசாதீங்கடி. இம்புட்டு திமிரு இருந்தா நான் உங்களுக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து காட்டுல நின்னுகிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை கூட நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கலாட்டி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூணு பேரும் நின்னுகிட்டு குசு குசு குசுன்னு பேசிட்டு இருந்தியா? இப்போ பார்த்துட்டு பார்க்காத மாதிரி பேசுறீங்களா? பேசாதீங்கடி. என்னென்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? நல்லா தானே இருக்கு. இதுக்கு என்ன வழக்கமா பண்றது என்னல? என்னமோ புதுசா ட்ரெஸ் போட்ட அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்க. சரி, பேசாதடி, நீ பேசாத. இம்புட்டு திமிரு இருந்தா நான் நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கேன், உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல தெரியல. என்னமோ வழக்கமா போடுற மாதிரி போடுங்கன்னு சொல்றேன். பேசாதடி, எனக்கு ஆத்திரமா வருது. ஓ, ஐயாவுக்கு மட்டும் ஆத்திரமா வருதா? எத்தனை நாள் நாங்க ட்ரெஸ் போட்டு வந்திருப்போம், என்னல சொல்லுவாப்போம்லாம். சீ, நல்லாவே இல்லை, அசிங்கமா இருக்கு. போய் மாத்திட்டு வாங்கடி. என்னடி ட்ரெஸ் போட்டிருக்கிய? ஆய் மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு ட்ரெஸ் ஆட்டி அப்படின்னு எத்தனை நாள் சொல்லியிருப்ப. இப்போ இவர் வந்த உடனே மட்டும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அழகா இருக்கல அப்படின்னு சொல்லணுமால? எப்படில சொல்ல முடியும்? என்னைக்காவது எங்களுக்கு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கியா? ஒரு நாள் நான் கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் போட்டு வந்தேன், அப்போ நீ என்னல சொன்ன? சீ, இதெல்லாம் கோமாளி மாதிரி இருக்குன்னு சொன்னியா? ஞாபகம் இருக்கல? இப்போ நீ நம்மள கோமாளி மாதிரி இருக்க. என்னடி சொன்ன? என்னைய பார்த்து என்ன சொன்ன? கோமாளி மாதிரி இருக்கனா? நான் கோமாளி மாதிரி ஆட்டி இருக்கேன்? இனிமே என்கிட்ட பேசவே செய்யாதீங்க. எவ்வளவு என் வீடு தேடி வாங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. அன்னைக்கு ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், அத மனசுல வச்சுக்கிட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்னைய வெறுப்பேத்துறீங்களோ? என்கிட்ட பேசாதீங்கடி. ஐயாவுக்கு சொன்னா மட்டும் வலிக்கல, அப்படித்தானே எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். அப்போ நீ சொன்னது தப்புன்னு ஒத்துக்கோ. ஒத்துக்க முடியாது. ஒருத்தியோ என்கிட்ட பேச வேண்டாம். நான் இவ்வளவு ஆசையா உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு வந்தா என்னைய இப்படி வெறுப்பேத்துறீங்களா? இனிமே யாராவது என் வீட்டு பக்கம் வாங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. வீட்டு வாசல்ல வெடிகுண்டு வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. வீட்டு வாசல்ல வெடிகுண்டு வச்சனா உனக்கு தான் வெடிக்கும், எங்களுக்கா வெடிக்கும்? கூறு இல்லாதவனே. அப்போ முத்தத்துல வைக்க முடியும். அப்போ உன் காலை தூக்கி அதுல வைப்பல, அப்ப டம்முன்னு வெடிக்கும் பாரு. ஆமா, இவர் வெடிகுண்டு பாரு. இவர் வெடிகுண்டு வைக்கிற வரைக்கும் நாங்க காலை தூக்கி அதுல வைக்க போறோம். போல நீ போட்டி, என்கிட்ட யாருமே பேச வேண்டாம். உங்க யாரு கூட நான் பேச மாட்டேன். இல்ல, நீ அவங்க கூட சேர்ந்து நின்னுகிட்டு என்னைய வெறுப்பால ஏத்துற. இன்னொரு தடவை என் வீட்டு பக்கம் வாழ, அப்புறம் இருக்கு போண்டான்னா. நீ அப்புறம் கார்த்தி தம்பி எல்லாரும் சேர்ந்து எப்படி விளையாடுறோம், உங்களை எல்லாரும் எப்படி அழுவாச்சு காட்டுறோம் இல்லையான்னு பாருங்கடி. எல்லாரும் வந்து சுரேஷ் என்னை மன்னிச்சிடல, நான் பண்ணது தப்புதாம்லன்னு
பாப்போம். எம்புட்டு திமிரு இந்த பையலுக்கு. என்ன பேச்சு பேசிட்டு போறான். சரி ஐயோ பாவம், கொஞ்ச நேரம் வெறுப்பு ஏத்திட்டு அப்புறமா பேசலாம்னு பார்த்தேன். அழுவுன தக்காளியும் முட்டையும் நம்ம மேல எரி வரோம்ல. வரட்டும் ஐயா, அப்புறம் இருக்கு. ஏடி அந்த பையன் பாவம்டி, இப்படி சண்டைய போட்டு அனுப்பிட்டு அவன் வீட்ல போய் அழுதுகிட்டு இருப்பான் தெரியுமா? என்னதான் இருந்தாலும் அவன் ரொம்ப பாவம்டி. இல்ல அவனுக்கு சப்போர்ட் பண்ண, அப்புறம் ஓ மூஞ்சிலையும் சப்புன்னு அரைஞ்சிருவோம் பாத்துக்கோ. சீ, அந்த பையன் சொன்னது சரிதான். இந்த பொம்பளை பிள்ளையிலே அப்படிதான். யாரு கூடயும் நான் சாட மாட்டேன். பெரிய இவன் போனா போல. வாட்டி நம்ம போய் விளையாடுவோம். ஆமா, விளையாடுதாவோ. அந்த பையலே வீஞ்சிட்டு போயிட்டான். எனக்கே ஐயோ பாவம் மாதிரி இருந்துச்சு. பிறகும் ஏசி போட்டோமேனு மனசு கஷ்டமா இருக்கு. நீ என்னன்னா இப்ப போய் விளையாட கூப்பிடுற? ஏட்டி நீ தானே சொன்ன அந்த பையலை வெறுப்பேத்துவோன்னு. கடைசியில் வெறுப்பேத்தி சண்டையை போட்டுட்டு இப்போ நம்ம 2 பேரும் விளையாடுவோன்னு சொன்னா என்கிட்ட கோவப்படுத. நான் தான் சொன்னேன். ஆனாலும் அந்த பையன் பாவம். வா வீட்டில் போய் சமாதானப்படுத்துவோம். இன்னும் எல்லாம் முடியாது, வேணும்னா நீ போ. இந்த பையன் வேற அழுகுன முட்டையை தூக்கி எறிவான்னு சொல்லியிருக்கான்ல. வா போய் பார்ப்போம். ஏன் அவன் எரியும் போது என் தலையை உள்ள கொடுக்கறதுக்கா? நீ வேணும்னா போ, நான் வரல. சே, சும்மா விளையாடலான்னு பார்த்தா கடைசியில் இப்படி சண்டை ஆயிட்டேன். சரி அந்த பையனை போய் சமாளிப்போம்.